ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி நேயர்களே, உணவும் உறவும் பசியும். நோபல் பரிசு பெற்ற பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இந்திய பொருளாதார அறிஞர் அமர்த்திய சென் பின்வருமாறு கூறுகின்றார். உணவு உற்பத்தியை முக்கிய பிரச்சனையாக அரசு கருதுவது பெரும் தவறு. உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதுதான் பட்டினியை ஒழிப்பதற்கு ஒரே வழி என்று முடிவு கட்டிட வேண்டாம். எல்லா தரப்பினருக்கும், குறிப்பாக பொருளாதார ரீதியாக நலிவுற்ற பிரிவினருக்கு போதுமான உணவு கிடைப்பதை உறுதி செய்யும் சமூக பொருளாதார அரசியல் முன்னேற்றத்தை அடைவதுதான் உண்மையான பிரச்சனை என்று கூறுகின்றார். அண்மையில் இந்திய அரசு வெளியிட்ட விவரக்குறிப்பில் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான் பெரும்பாலான அல்லது அனைத்து மக்களும் 3 வேளை உணவு உண்கின்றனர். மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் 2 வேளை மட்டுமே மக்கள் உணவு உண்கின்றனர் என்று குறிப்பிட்டது. 3 வேளை உணவு என்பது இன்றும் எட்டா கனியாக இருக்கிறது. தமிழக அரசு கூட அண்மையில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே மதிய உணவு திட்டம் ஏறக்குறைய 50-60 ஆண்டுகளாக பள்ளிகளில் தமிழக அரசு செயல்படுத்தி வந்த நிலையில் காலை உணவு திட்டத்தையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் கூட அறிமுகப்படுத்தி பசியை போக்க, குறிப்பாக குழந்தைகளின் பசியை போக்க அரசு முன்வந்திருக்கிறது. அம்மா உணவகம் என்ற பெயரில் ஏழை மக்கள் உணவு பெறுவதற்கான வழிவகையும் தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய 500 உணவகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டு மலிவு விலையில், சலுகை விலையில் மக்களுக்கு 3 வேளையும் உணவு அளிக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்ன சத்திரம் 1000 நாட்டல் என்று பாடிய அதே மகாகவி பாரதியார் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று தன்னுடைய திட்டத்தை, ஆசையை வெளிப்படுத்துகின்றார். உணவு ஒவ்வொரு மனிதனுக்கும், ஏன் இந்த உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் முதன்மையான அடிப்படையான தேவையாக இருக்கிறது. அடிப்படை தேவைகளில் முதலாவதாக நாம் குறிப்பிடுவது உணவுதான். உணவு, உடை, உறைவிடம் என்றுதான் வகைமைப்படுத்துகின்றோம். எண்ஜான் உடம்பிற்கு வயிறே பிரதானம் என்பதுதான் இன்றைய நிலை. இந்த உலகிலே எல்லா மனிதரும் பாடுபட்டு நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைப்பது இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான். உணவு என்பது மனிதனின் உயிர்களின் அடிப்படை தேவை. இன்று வறுமை கோட்டிற்கு கீழ் வாழுகின்ற பெரும்பாலான மக்களை நாம் கண்ணுற பார்த்து கொண்டே இருக்கின்றோம். போதுமான ஊட்டச்சத்தின்றி உணவு குறைபாட்டோடு ஊட்டச்சத்து குறைபாட்டையும் நாம் பார்க்க நேரிடுகிறது. பழங்கால போர் தந்திரங்களில் ஒன்று உணவை, தண்ணீரை தடுப்பது. அண்மையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற
உக்ரைன் ரஷ்யா போரினுடைய அடிப்படையே இப்படித்தான் இருக்கிறது. உக்ரைன் மக்களுடைய கோதுமை வயல்களையும் உணவு உற்பத்தி செய்யும் எல்லா மண்டலங்களையும் அழித்து அதன் மூலம் ஒரு விதமான பொருளாதார தேக்கத்தை ஏற்படுத்தி ரஷ்யா அதனை கட்டுக்குள் கொண்டு வர கடந்த 2 ஆண்டுகளாகவே முயற்சித்து கொண்டிருக்கிறது என்பது இன்றைய யதார்த்தம். காசா இஸ்ரேல் போரிலும் இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உணவு ஒவ்வொரு மனிதனின் இன்றியமையாத தேவை. கலோரியில்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் கட்டமைக்கப்படுகிறது. உணவோடு தொடங்குகின்ற வாழ்க்கை உணவோடு தான் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் முடிவடைகிறது. ஒரு குழந்தை முதலில் பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு நாம் கொடுப்பது தாய்ப்பால், உணவின் அடையாளம். மருத்துவ குணம் நிறைந்த நிறை அமுது. வரும் நாட்களில் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலே உலக தாய்ப்பால் வாரத்தை நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய தமிழ் மரபிலே இறுதி யாத்திரையின் போதும் கூட உணவுக்குத்தான் முக்கியத்துவம் தரப்படுகின்றது. ஒருவர் இறக்கும் தருவாயில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பொழுது எல்லோரும் உறவினர்கள், குறிப்பாக இரத்த உறவு சொந்தங்கள் அவருக்கு இறுதியாக பால் ஊற்றுவது உண்டு. பால் ஊற்றுவது என்பது ஒரு இறுதி சடங்காகவே நாம் கொண்டாடுகின்றோம். ஒரு உறவினுடைய இறுதி பயணத்திலே இது முக்கியமான இடத்தை பெறுகிறது. இறந்த பிறகும் கூட வாய்க்கு அரிசி போடுவது என்பது நம்முடைய மரபு. இன்னும் சற்று கூர்ந்து கவனித்தால் அந்த இறுதி யாத்திரையின் பொழுது அந்த உடலை தகனம் செய்வதற்கு பாடையிலே சுமந்து செல்லுகின்ற பொழுது, முன்பெல்லாம் நான் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது வழி நெடுகிலும் பூக்களை உதிர்த்து கொண்டேன். அத்தோடு காசையும் சில்லறை காசையும் கூடவே பொரி, பட்டாணி, பொட்டுக்கடலை போன்ற அனைத்தையும் கலந்து ஒரு சிறு தானியத்தை வழி நெடுகிலும் இறைத்து கொண்டே செல்வார்கள். இந்த யாத்திரை நகர நகர பறவைகள் அந்த பொரியை, அரிசி பொரியை, அந்த பொட்டுக்கடலையை உண்ணுவதை பார்த்து மகிழ்ந்தது உண்டு. இறுதி யாத்திரையின் போதும் கூட உயிர்களுக்கு உணவு அளிப்பது என்பது நம்முடைய பழங்கால மரபாக, இன்றைய மரபாக இருக்கிறது. கீழடியிலே அகழ்வாராய்ச்சியிலே ஒருவரை அடக்கம் செய்கிற பொழுது தானியத்தோடு தான் அடக்கம் செய்தார்கள். எகிப்தினுடைய பிரமிடிலும் கூட இந்த இறுதி யாத்திரைக்கு தேவையான தானியம், உணவு ஒரு களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உணவின்றி உயிர் இயங்காது. இன்றைய இறைவார்த்தை உணவை பற்றி எடுத்துரைக்கிறது. இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர் எலிசா மக்களுக்கு உண்ணக் கொடு என்று ஆணையிடுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவும் அதே தொனியை, அதே வார்த்தையை இப்படி பயன்படுத்துகின்றார். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், உண்ணக் கொடு, உணவு கொடுங்கள், கொடுங்கள், அப்பொழுதுதான் உங்களால் பெற்றுக்கொள்ள இயலும். அவர்கள் தங்கள் பங்களிப்பை செய்த பிறகுதான் அங்கே மிகப்பெரிய புதுமை நடைபெறுகிறது.
முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பாகால் சலிசாவை சேர்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நற்செய்தியிலே அந்த சிறுவன் 5 வார்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்தான். கொடுங்கள், உங்களுக்கு மேலும் கொடுக்கப்படும். இந்த இருவரும் பங்களித்த பிறகுதான் மிகப்பெரிய புதுமை நடைபெறுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பங்களிப்பு, பங்கேற்பு இந்த இரண்டும் மிக மிக முக்கியம். வானிலிருந்து மன்னாவை பொழிய செய்த கடவுள் நிச்சயமாக அவர்களுக்கு உணவு கொடுக்க இயலும். ஆனால் நம்முடைய பங்கேற்பை, பங்களிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய பங்கேற்பும் பங்களிப்பும் தான் இறைவனின் துணையோடு படைப்பு முழுவதையும் நிறைவாக்கும். இதுதான் இங்கே துணிக்கின்ற செய்தி. நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். என்னால் கொடுக்க இயலும், ஆனால் இங்கே ஆண்டவர் நம்மிடம் ஒரு எதிர்பார்ப்பை முன்னிறுத்துகின்றார். நீங்களே அவர்களுக்கு உண்ண கொடுங்கள். நம்மையே முழுமையாக கையளிக்கிற போதுதான் அங்கே நிறைவு என்பது, முழுமை என்பது எட்டப்படுகின்றது. இறைவன் நம்மோடு துணை இருப்பார், நம்மை வழிநடத்துவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தையும் நற்செய்தியையும் கூர்ந்து பார்க்கிற பொழுது இந்த பங்களித்தவர்களுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஒரு மனிதர், சிறுவன் ஒருவன் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. முதல் வாசகத்திலே ஒரு மனிதர் என்றுதான் பெயர் அடையாளப்படுத்தப்படாமல் குறிப்பிடப்படுகிறது. நற்செய்தியிலே சிறுவன் ஒருவன் என்றுதான் அவனுடைய அடையாளம் வெளிப்படுத்தப்படுகின்றது. இங்கே கவனிக்கத்தக்க ஒரு செய்தி, இறை ஆற்றல் செயல்பட நாம் ஒரு சிறு கருவிகளாக இருக்கிறோம். இது மிக தெளிவாக வலியுறுத்தப்படுகிறது. நாங்களோ பயனற்ற ஊழியர்கள், செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் என்று சொல்லுகின்ற மனநிலை நம்முடையதாக வேண்டும். இந்த 2 நிகழ்வுகளிலும், முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும், இந்த 2 புதுமைகளிலுமே அபரிதமாக மீதி உணவு இருக்கிறது. இது இறை அருள் நிறைவாக கிடைப்பதற்கான அடையாளம். வேண்டிய மட்டும் வயிறார என்ற சொல்லாடல்கள் மிக அழகாக இதனை வெளிப்படுத்துகிறது. நன்கு நற்செய்தியை கவனித்து படிக்கிற பொழுது வேண்டிய மட்டும், வயிறார, உண்ட பிறகு, மீதி சேகரித்து வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றவை. இறைவனின் இரக்கப் பெருக்கம் அது நம்மோடு மட்டும் நின்று விடுவதில்லை. அது தலைமுறையாக அடுத்த தலைமுறைக்கு செல்லும் என்பதற்கான அடையாளம். ஆகையால் தான் மீதி என்ற அந்த சொல்லாடல் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அப்பங்களை பழுக செய்கிற இந்த புதுமை மிக மிக முக்கியமான புதுமையாக பார்க்கப்படுகிறது. தொடக்க திருவையிலே இதனுடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கமாக அமைகிறது. ஆகையால் தான் ஒரு முறை அல்ல, 6 முறை 4 நற்செய்திகளிலும் இது இடம்பெறுகிறது. மார்க்கு நற்செய்தியாளர் 2 முறையும், மத்தேயு நற்செய்தியாளர் 2 முறையும், லூக்கா நற்செய்தியாளர் 1 முறையும், யோவான் நற்செய்தியாளர் 1 முறையும், இப்படி 6 முறை இந்த நற்செய்தியிலே இந்த புதுமை என்பது இடம்பெறுகிறது. இதை நாம் பார்க்கிற பொழுது
இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த புதுமை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் மக்களுடைய தேவைகளை அறிந்த ஒரு நல்லாயனை நாம் பார்த்தோம். அங்கே பரிவோடு அவர் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். உள்ளத்துக்கு மட்டுமல்ல, உடலுக்கும் அவர் உணவிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உணவு உறவு இந்த இரண்டுக்கும் மிக பெரிய நெருக்கம் இருக்கிறது. ஆகையால் தான் நம்முடைய தமிழ் மரபிலே கை நினைத்தல் என்று நாம் சொல்லுகின்றோம். சுப காரியமாக இருந்தாலும் துக்க காரியமாக இருந்தாலும் கை நினைத்தல் என்ற அந்த வழக்கம் உணவு உண்ணுதல் என்பதனுடைய அடையாளமாக இன்று வரை வழக்கத்தில் இருக்கிறது. மணப்பெண்ணை பார்க்க போகிற போதும் சரி, மகனை பார்க்க போகிற போதும் சரி, கை நினைத்தல் என்றால் உறவுக்கு நான் தயார் என்பதற்கான அடையாளம். உறவு இருக்கிறது என்பதற்கான அடையாளமாக உணவு உண்ணுகின்ற பழக்கம் இருக்கிறது. ஆகையால் தான் அது கல்யாணமாக இருந்தாலும் சரி, கருமாதியாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் இந்த கை நினைத்தல் என்ற அந்த வழக்கம் நம்மிடம் இருக்கிறது. உணவு என்பது உறவை வளர்ப்பதற்கான அடையாளம். நற்கருணை, திருவிருந்து, திருப்பலி, திருப்பிரசன்னம் என்ற 3 உட்கூறுகளை கொண்ட ஒரு அருமையான திருவருட்சாதனம். இதில் திருவிருந்து என்பது உணவை குறிக்கிறது, உணவுக்கான அடையாளமாக இருக்கிறது. ஆன்ம உணவு, ஆன்ம உணவாக நற்கருணை இருக்கிறது. வயாட்டிக்கும் என்று சொல்லுவார்கள், வழிப்பயண உணவு, திருப்பயணத்திற்கான உணவாக நற்கருணை இருக்கிறது. உணவு என்பது உறவுக்கான அடையாளம், விருந்து என்பது உறவை குறிக்கும். ஒவ்வொரு திருப்பலியிலும் பங்கேற்கின்ற இந்த உறவு சமூகம்தான் நம்முடைய கிறிஸ்தவ சமூகமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கருணையை ஏற்படுத்திய போது ஆண்டவர் இயேசு பயன்படுத்திய சொல்லாடல்களும், இந்த அப்பம் பழுகி பெருக செய்கின்ற போது ஆண்டவர் இயேசு பயன்படுத்திய சொல்லாடல்களும் ஒரே மாதிரியாக இருப்பது என்பது இந்த இரண்டுக்குமான பிணைப்பை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு, மார்க்கு அதிகாரம் 8 இறைவசனம் 6, அதிகாரம் 6 இறைவசனம் 41 இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இதே வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு இறுதி உணவின் போதும் பயன்படுத்துகின்றார். மன்னா அது என்ன? ஆனால் திருவிருந்து, நற்கருணை என்பது மன்னாவுக்கு எதிரானது. அது என்ன என்று நாம் கேட்க இயலாது. காரணம், நாம் அறிந்த ஒரு விசுவாசத்தின் மறைபொருள் அது. இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், உங்களுக்காக சிந்தப்படும் என் இரத்தம் என்று ஆண்டவர் இயேசு இங்கே தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உணவு என்பது உறவை வளர்ப்பதாக இருக்க வேண்டும். நற்கருணை, திருவிருந்து உறவுக்கான அடையாளம். உறவை வளர்க்கிற போதுதான் அது நிறைவடையும். வயிறார போதிய மட்டும் என்று நிறைவை குறிக்கிற சொல்லாடல்கள் இருக்கின்றன. மனித தன்மை நிறைந்த இந்த வாழ்க்கை முறை நிறைவடைய வேண்டும். உறவுகளில் ஒருபோதும் வேறுபாடு இருக்கக்கூடாது. எல்லோரும் சமம், சமபந்தி என்ற சொல்லாடல் நாம் அறிந்த ஒன்று. ஆண்டவர் முன்பும் சரி, உணவின் முன்பும் சரி, எல்லோரும் சமம்.
பசிக்கு யார் இன்னார் என்பது பசி அறியாது. யூதர், சமாரியர், பரிசேயர், பாவிகள், ஆண்டவர், ஆண்கள், பெண்கள், உரிமை குடிமக்கள், அடிமைகள், பணக்காரர்கள், ஏழைகள், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் என்ற எந்த வேறுபாட்டையும் உணவு அறியாது. உணவு அறியாத போது உறவும் அறியாமல் இருக்க வேண்டும். இந்த உறவு சமூகம் நமக்குள்ளே பூத்து குலுங்க வேண்டும். நற்கருணை இந்த திருப்பலி ஒரு உறவு சமூகத்தை கட்டமைக்கிறது. ஒரு அன்பு சமூகமாக அது உயர்ந்து நிற்கிறது. இந்த உறவு சமூகத்திலே தேவையில் இருப்போர் என்று யாரும் இல்லை. எல்லோருடைய தேவைகளும் நிறைவு செய்யப்படுகிறது. எல்லோரும் வயிறார போதிய மட்டும் உண்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் தொடக்க திரு அவையிலே நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்துதர் பணி அதிகாரம் 4 இறைவசனம் 32 நாம் பார்க்கிறோம். மேலும் திருத்துதர் பணி அதிகாரம் 4 இறைவசனம் 34, 35 பார்க்கிறோம். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். நற்செய்தியிலே நாம் பார்த்த வயிறார போதிய மட்டும் என்பதற்கும் இந்த சமூகம் உறவு சமூகமாக, உணவு சமூகம் என்பதை கடந்து உறவு சமூகமாக இருக்கிற பொழுது எல்லோரும் தேவை போக்கப்பட்டு நிறைவோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக திருச்சபை திரு அவை மறுமலர்ச்சியை காண வேண்டும் என்று சொன்னால், வயிறார போதிய மட்டும் என்ற அந்த உச்சபட்ச நிறைவு நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால், திரு அவை ஓர் உறவு சமூகமாக கட்டமைக்கப்பட வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே எல்லோரும் எல்லாருக்கும் பங்களிப்பை தர வேண்டும். ஆகையால் தான் காணிக்கை பவனி என்பது ஏழைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை தருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அது திருச்சபைக்கு மிக அடிப்படை தேவையாக இருக்கிறது. ஜெர்மனி போன்ற நாடுகளில் டாஃபல் லாடன் என்ற ஒரு மரபு இருக்கிறது. ஆலய முகப்பிலே ஒரு உணவு கூடை இருக்கும். அந்த உணவு கூடையிலே ஏழை எளிய மக்களுக்கு, தெருவோரங்களில் வாழுகின்ற மக்களுக்கு தேவையான நல்ல தரமான உணவுப் பொருட்கள் அங்கு இருக்கும். தேவையில் இருப்போர் அங்கு வந்து அந்த உணவு கூடையிலிருந்து தேவையானவற்றை எடுத்து செல்லலாம். இப்பொழுதும் கூட அன்பு சுவர் என்ற ஒரு மரபு உலகம் முழுவதும் பரவி வருகிறது. தேவையானவர்கள் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள பலரும் தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அந்த சிறுவனைப் போல, அந்த ஒரு மனிதரைப் போல, பெயர் குறிப்பிடப்படாத அந்த நபர்களைப் போல இந்த உலகிலே பசிப்பினி போக்க நம்மால் ஆன நல்ல காரியங்களை செய்வோம். எங்கள் அனுதின உணவை, அன்றாட உணவை எங்களுக்கு அளித்திரளும் என்று நாம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிக்கிற பொழுது அடுத்தவருடைய பசியின் வழியை நாம் உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகை நடுத்திருக்க வருகிற பொழுது கேட்கிற முதல் கேள்வியே உணவு பற்றிய கேள்விதான். நான் பசியாயிருந்தேன், உணவு கொடுத்தீர்களா? நான் தாகமாயிருந்தேன், பருக நீர் கொடுத்தீர்களா என்றுதான் அவர் கேட்கின்றார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு நம்மை கொண்டாடுவார். நாம் அடுத்தவருடைய பசியை போக்குகிற போது
அடுத்தவருடைய தாகத்தை தணிக்கிற போது நாம் இறையாட்சியில் பங்கு பெற நம்மால் ஆன இந்த நல்ல காரியத்தை செய்வோம். மணிமேகலை ஏந்திய அமுத சுரபியைப் போல நாமும் நம்முடைய இதயத்தில், நம்முடைய கரங்களில் இந்த அன்ன பாத்திரத்தை ஏந்தி நாம் செயல்படுவோம். குமரகுருபரர் சங்க இலக்கிய பாடல் ஒன்றில் இப்படி பாடுகின்றார்: வாங்கும் கவளத்தொரு சிறிது வாய்த்த பின் தூங்கும் களிரோ துயருறா, ஆங்கது கொண்டு ஊரும் எறும்புங்கு ஒரு கோடி உய்யுமால் ஆறும் கிளையோடு அயின்று என்று ஒரு பாடல், குமரகுருபரின் பாடல் ஒன்று இருக்கிறது. இந்த பாடல் சொல்லுகிற செய்தி இதுதான்: யானை சாப்பிடும்போது சிறிது கீழே விழுந்து விட்டால், யானை சாப்பிடுகிற கவளத்தில் ஒரு சிறு பகுதி கீழே விழுந்து விட்டால் யானைக்கு அதனால் பெரிய நஷ்டம் ஏற்படாது. மாறாக கீழே விழுகின்ற அந்த கவளத்தின் ஒரு சிறு பகுதியை 1 கோடி எறும்புகள் தங்கள் சுற்றத்தோடு உண்டு பழைத்து கொள்ளும் என்று அவர் சொல்லுவார். நாம் வாழுகின்ற உலகில், நாம் வாழுகின்ற ஊரில், நம் இந்திய திருநாட்டில் இன்னும் 3 வேளை உணவு கிடைக்காமல் இருக்கின்ற மக்கள் கோடி கோடி பேர். நாம் என்ன செய்ய போகின்றோம்? ஆண்டவர் இயேசு இன்று உங்களையும் என்னையும் பார்த்து நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சவால் விடுக்கிறார். இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உணவு, உறவு, பசி, இது ஓர் ஆயுத எழுத்து. உணவிடுவோம், உறவு வளர்ப்போம், பசி போக்குவோம். ஆமென். தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து, இந்த வீடியோவை லைக் செய்து, உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்.